வணக்கம் நண்பர்களே. ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக கிளாமரில் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. டிசைன் வைஸ் வந்து நிறைய விஷயங்களை மாற்றி இந்த கிளாமர் எக்ஸ் இந்தியாவில் வந்து லான்ச் ஆயிருக்கு. இந்த கிளாமர் எக்ஸ் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, இது வந்து ஒரு ஃபேமிலி மேனுக்கு செட் ஆகுமா, இல்லை நீங்கள் ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்க, காலேஜ் போகிறீங்க, கிளாமர் எக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ரஃபாக நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிட்டோம், நல்ல ரிசல்ட் தான் வந்திருக்கு. ஸோ 1 லிட்டருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத வீடியோட எண்டில் வந்து சொல்கிறேன். இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மெயினான ஃபீச்சர்ஸ் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து புது ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து சொல்லிடுறேன். ஆல்ரெடி டிசைன் பற்றி நாங்கள் வந்து ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ டிசைன் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோ போயிட்டு பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து தெரியும். இதில் ஹீரோ வந்து கொடுத்துருக்கக்கூடிய மெயினான ஃபீச்சர்ஸ் ஒன் பை ஒன்னாக நான் வந்து சொல்லிடுறேன். முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3 மோடு வந்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து எக்கோ மோடு, அடுத்து ரோட் மோடு, அடுத்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பவர் மோடு. இதில் எக்கோ மோடு அப்படிங்கிறது முழுக்க சிட்டிக்கு தாங்க. அது வந்து பவர் அந்தளவு வந்து ரொம்ப காமன் கம்போஸ்டாக இருக்குது நம்ம கிளாமர் எக்ஸ். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்லோவாக ஒரு கிராஜுவலாக தான் பவர் வந்து கிடைக்குது. ஒரு த்ரில்லெல்லாம் வந்து எக்கோ மோடில் கிடைக்காது. பட் மைலேஜ் அதிகமாக கொடுக்குங்க. அடுத்து போனோம் அப்படின்னா ரோட் மோடு பொறுத்த வரைக்கும் வந்து பவர் டெலிவரி லீனியராக வந்துருக்கு. எக்கோவோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சேம் டைம் பார்த்தீங்கன்னா மைலேஜும் இன்னும் கொஞ்சம் குறையும். எக்கோ அளவுக்கு மைலேஜ் வராது, ரோட் மோடில் கொஞ்சம் கம்மியாகும். அதை தாண்டி அந்த 3வது மோடுங்க, பவர் மோடுக்கு வந்தோம் அப்படின்னா அங்கே தான் கிளாமர் எக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அக்ரெசிவாக வந்து நமக்கு வந்து மாறுது. இன்ஜினோட நம்ம அந்த பீட்டு எக்ஸாஸ்ட் நோட்டே பார்த்தீங்கன்னா பவர் மோடில் தான் செம்ம த்ரில்லாக இருக்குது, செம்ம பெப்பியாக வந்துருக்கு. அது வரைக்கும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற கிளாமர் எக்ஸ் பவர் மோட் நம்ம வந்து எனேபிள் பண்ண உடனே பயங்கர அக்ரெசிவாக வந்து மாறுது. நல்ல பிக்கப் இருக்குது, நல்ல பவர் இருக்குது. இந்த கிளாமர் எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம சிட்டிக்கு மட்டும் கிடையாது, தாராளமாக நம்ம வந்து ஹைவேஸும் வந்து போகலாம், ரொம்ப என்ஜாய் பண்ணி போகலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிளாமர் எக்ஸில் புதுசாக க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற விஷயம்லாம் ஒரு ப்ரீமியம் பைக்கில் தான் வந்து கொடுப்பாங்க, பட்ஜெட் பைக்கில் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் வந்து கிளாமர் எக்ஸ் அப்படிங்கிறது 125cc கேட்டகரியில் வரக்கூடிய பைக்கு. ஒரு 125cc பைக்கில் ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து நமக்கு வந்து ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஹேண்டில் பாரில் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு ஹேண்டில் பாரில் நமக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான நாப் வந்து கொடுத்துருக்காங்க. 2 விதமாக பார்த்தீங்கன்னா கிளாமர் எக்ஸில் நம்ம வந்து க்ரூஸ் கண்ட்ரோலை எனேபிள் பண்ணலாம். ஒன்று வந்து நார்மலாக வந்து ஒரு 40-50 எந்த ஸ்பீடோ உங்களுக்கு ஃபேவரான ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க, நம்ம க்ரூஸ் கண்ட்ரோலை எனேபிள் பண்ணுறோம் அப்படின்னா அதே ஸ்பீடில் வெஹிக்கிள் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட் பைக்குக்கு இது தேவையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் வந்து வருது. நிறைய பேர் கேட்குறது கிளாமரு ஒரு 125cc பைக்குக்கு ஏன் இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பட் எந்த இடத்துல இது வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா, காலையில் ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். ஒரு காலேஜ் பையனே காலையில் போகிறான்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக போவான். பட் ரிட்டர்ன் ஈவினிங் நம்ம வீட்டுக்கோ நைட்டோ வந்து ரிட்டர்ன் வரும்போது பயங்கர டயர்டாக வந்திருப்போம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் ஒரு டிராஃபிக் இல்லாத இடத்துல ஒரு டோட்டலாக ஒரு 30 கிலோமீட்டர் நீங்கள் வரீங்க, இல்லை 20 கிலோமீட்டர் வரீங்கன்னா ஒரு 5லேருந்து 10 கிலோமீட்டர் வந்து ஹைவேஸில் வரீங்க, இல்லை டிராஃபிக் இல்லாத இடத்துல வரீங்கன்னா டயர்டாக இருக்க சமயத்தில் நம்ம பாட்டு க்ரூஸ் கண்ட்ரோலில் போட்டு ரிலாக்ஸாக நம்ம வந்து வரலாம். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். அதேமாதிரி மார்க்கெட்டிங் ஜாபில் இருக்கிறவங்க, ஹைவேஸ்லாம் அதிகம் ட்ராவல் பண்ணுறவங்க ஒரு நாளைக்கு, அவங்களுக்குலாம் வந்து இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து உண்மையிலேயே நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். இதில் 2 ஆப்ஷன் நான் சொல்லியிருந்தேன். முதல் ஆப்ஷன் அந்த பர்டிகுலர் ஸ்பீடில் வெஹிக்கிள் மூவ் ஆகிட்டே இருக்கும். இல்லை ஸ்பீடு வந்து ஒரு 40ல் செட் பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க. 40ல் போயிட்டு இருக்கிறப்ப இன்னொரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஸ்பீடை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணியும் வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா ஹீரோ நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் விஷயம் 3 ரைடிங் மோட்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்த விஷயம் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட்டு, முக்கியமான ஒரு ஃபீச்சர் ரைட் பை ஒயர் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருந்த கிளாமரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கன்வென்ஷனலாக வந்து கேபிள்ஸ் தான் வந்து வரும் நம்ம வால்வ் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, வால்வ் ஓப்பனுக்கு. பட் இப்போ வந்து நமக்கு சென்சார்ஸாக அதை வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சேம் டைம் வந்து ஒரு பட்ஜெட் பைக்கில் ஒரு புது விஷயம், ஒரு நிறைய சென்சார்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா உண்மையிலே நம்ம வந்து அதை வந்து வரவேற்கணும் தான். அந்த வகையில் வந்து ரைட் பை ஒயர் டெக்னாலஜியோடைய அந்த ஒரு யூஸை பெனிஃபிட்டை எப்போ என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஹைவேஸில் தான். ஏன்னா வந்து நமக்கு நார்மல் எக்கோ மோட்லையோ இல்லை ரோட் மோட்லேயோ பார்த்தீங்கன்னா பவர் அந்தளவு பவர் டெலிவரி இல்லை. பட் நம்ம அப்படியே பவர் மோடு கன்வெர்ட் பண்ணும்போது பவர் டெலிவரி பயங்கரமாக இருக்கும். ஒரு நார்மலாக வந்து ஒரு 35 to 40ல் நம்மளால் சிட்டியில் போக முடியும். 5th கியரில் அதே ஸ்பீடில் நம்ம வந்து அசலரேட் கொடுக்குறோம் அப்படின்னா அப்படியே நம்ம வந்து ஒரு 90 வரைக்குமே வந்து எந்த விதமான எஃபர்ட்லெஸ்ஸாக நம்மளால் வந்து போக முடியுது. அப்போ வந்து அதுக்கு வந்து ரைட் பை ஒயர் டெக்னாலஜி நம்ம வந்து அசலரேட் பண்ண அதுக்கேற்ற மாதிரி அது ஏர்ஃபியூல் மிக்சரை நமக்கு வந்து ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கும். அந்த ரைட் பை ஒயர் டெக்னாலஜியோட பெனிஃபிட்டை நம்மளால் பவர் மோடில் ஒரு ஹைவேஸில் ஒரு 70+ போகிறப்ப நம்மளால் உண்மையாக நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அந்த வகையில் வந்து ஒரு எலக்ட்ரானிக்காக பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளாமர் எக்ஸ் அப்படிங்கிறது அப்டேட் ஆகிருக்கு. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கன்சோலையுமே வந்து மாற்றிருக்காங்க. எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கனெக்டிவிட்டி ஃபீச்சர், டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், ரியல் டைமில் இந்த கிளாமர் எக்ஸ் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, நீங்கள் ஓட்டுற ஸ்பீடுக்கு, அதேமாதிரி ஆவரேஜாக எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, இருக்கிற பெட்ரோலுக்கு எவ்வளோ தூரம் நம்ம வந்து போகலாம், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு வந்து எல்சிடி டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க.
கலர்ஃபுல்லாக இருக்குது, எக்கச்சக்கமான டேட்டாஸ் வந்து இருக்குது, பார்க்கவும் நல்லா பிரைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு வந்து லைட்டிங்லேயும் வந்து புது விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து ஹெட்லைட் எல்இடியாக கொடுத்தாங்க, டெய்லைட் கொடுக்கல. இப்போ வந்து ஹெட்லைட்டு டெய்லைட்டு ரெண்டுமே எல்இடி செட்டப்பில் வருது. சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த பிளிங்கர்ஸுமே வந்து நமக்கு வந்து எல்இடி செட்டப்பில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எமர்ஜென்சி பேனிக் பிரேக்கிங் அப்படின்னு ஒரு புது விஷயமும் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150க்கு மேலே எக்ஸ்ட்ரீமில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கீழே வந்து கிளாமரில் கொடுத்துருக்காங்க. மேபி அடுத்து நம்ம வந்து ஒரு 100cc பைக்கில் கூட இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் போல். நம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கோம், சடனாக ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் ஹார்ஷாக பிரேக் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ பின்னாடி வர ரைடருக்கு ஒரு அலர்ட் கொடுக்குற மாதிரி, அவங்க ஏதோ ஹார்ஷாக பிரேக் அப்ளை பண்ணுறாங்க, சடனாக ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அலர்ட். இப்போ மேபி இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா அந்த எமர்ஜென்சி டைமில் நம்ம போய் பிளிங்க் நம்ம இண்டிகேட்டர்ஸை ஆன் பண்ண முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுறதுனால பின்னாடி வர ரைடருக்கு ஒரு அலர்ட்டு, நமக்கு வந்து ஒரு சேஃப்டி வைஸ் வந்து இது வந்து ஒரு தேவையான விஷயம். அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கிளாமர் எக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ மெயின் கண்டென்ட்டுக்கு வருவோம். இந்த கிளாமர் எக்ஸ் எவ்வளோ மைலேஜ் கொடுத்தது, நாங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். காலையில் ஒரு 6:30 இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணாங்க, வெளில வந்தோம். அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபில் பண்ணி தான் எங்ககிட்ட வந்து கொடுத்தாங்க. ஸோ ஃபியூவல் கேப்பை ஓப்பன் பண்ணி எவ்வளோ ஃபியூவல் வந்து இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் வந்து நோட் பண்ணிட்டோம். அதேமாதிரி ட்ரிப் மீட்டர் வந்து ட்ரிப் ஏ ட்ரிப் பி அப்படின்னு 2 ட்ரிப் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ட்ரிப் ஏவை நம்ம வந்து 0 பண்ணிட்டோம், ஓடோமீட்டர் ரீடிங்கை நம்ம வந்து நோட் பண்ணிட்டோம். ஸோ ஹோட்டல்லேருந்து நம்ம வந்து கிளம்புறோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு அன்பிளான்டு மைலேஜ் டெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அன்பிளான்னா மைலேஜ் டெஸ்ட்டுக்காக நாங்கள் வந்து ஓட்டலை, ஏன்னா ஹோட்டல்லேருந்து வெளில போகிறோம், எங்களுக்கு ரன்னிங் ஷார்ட்ஸ் வந்து வேணும். அதேமாதிரி சில ஹில்ஸ் ஏரியாலாம் வந்து கவர் பண்ண சொன்னாங்க. ஸோ ஹில்ஸ்லாம் வந்து போகிறோம். அந்த ஒரு கிளைமேட்டை அந்த ஒரு டைமை என்ஜாய் பண்ணி வந்து ஓட்டினதுலே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 கிலோமீட்டர் வந்து ஓட்டியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து ரன்னிங் ஷார்ட்ஸுக்கு ப்ளஸ் வந்து அந்த ஒரு ஏரியாவை நம்ம வந்து ஜெய்ப்பூரை வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுக்காகவே அது போயிருச்சு. திரும்ப வந்து இன்னும் ஒரு 10-15-20 கிலோமீட்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம க்ரூஸ் கண்ட்ரோலை செக் பண்ணுறது, டாப் ஸ்பீடு போகிறது, ஹையாக போகிறது, பவர் மோடில் எவ்வளோ போகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அடுத்த ஒரு 15-20 கிலோமீட்டரில் வந்து டெஸ்ட் பண்ணியாச்சு. அப்போ வந்து மைலேஜ் டெஸ்ட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் மைலேஜ் டெஸ்ட்டுக்காக நம்ம மைலேஜ் அதிகமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கோ மோட்லேயோ ரோட் மோட்லேயோ வச்சு நான் ஓட்டல. மேக்ஸிமம் ஒரு 100% அப்படின்னா அதில் 70லேருந்து 80% பார்த்தீங்கன்னா பவர் மோடில் வச்சு தான் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரஃபாக தான் ரைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ஒரு புது பைக்கு நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்ககிட்ட வந்து இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரஃபாக ஓட்டியிருக்கேன். அதே மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஒரு டிராஃபிக் இல்லாத ஹைவேலாம் வந்து பார்க்கல. ஹைவேஸில் போனாலுமே அது வந்து ஒரு நேஷனல் ஹைவே இல்லை, ஒரு நார்மல் ஹைவேல நிறையா கார்கள் வெஹிக்கிள்லாம் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. எந்த ஒரு இடத்துல ஒரு டாப் ஸ்பீடே என்னால் வந்து போக முடியல. ஒரு 4-5 வாட்டி ட்ரை பண்ணி ஒரு மேக்ஸிமம் வந்து 95 வரைக்கும் தான் என்னால் போக முடிஞ்சுது. பட் இன்னுமே புஷ் பண்ணலாம். கிளாமர் வந்து ஒரு 95, 100க்கு மேலே வேணும்னா மேபி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணலாம். பட் டாப் ஸ்பீடு 105 to 110 வரைக்கும் வந்து போகலாம். பட் 95 வரைக்கும் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக போயிடுச்சு. அதுக்கப்புறமும் போனோம் அப்படின்னா ட்ரிபிள் டிஜிட்லாம் போனோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஹைவேயாக இருந்தால் மட்டும்தான் போக முடியும். ஸோ 95 வரைக்கும் நான் வந்து போனேன். ஸோ அதில் அந்த 95ல் வந்து ஒரு 80 வரைக்குமே பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் இல்லை. ஏன்னா வந்து இவங்க கேம் ஷாஃப்ட் செயினில் வந்து பேலன்சர் ஷாஃப்ட் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் வைப்ரேஷன் வந்து ஒரு 125cc பைக்கு நமக்கு வந்து ஒரு 80 வரைக்குமே வைப்ரேஷன் இல்லை. 80க்கு மேலே கிராஸ் பண்ணும்போது ஒரு 85லாம் வரும்போது தான் லைட்டாக வைப்ரேஷன் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்போ நான் ஓட்டின இடங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப சிட்டி ப்ளஸ் வந்து நிறையா டிராஃபிக்கான இடங்கள், நமக்கு வந்து ஒரு எக்கனாமியில் ஒரு 50 to 60லலாம் வந்து போகவே முடியலை. சடனாக ஸ்பீடை ஏற்றணும், ஸ்பீடை குறைக்கணும், அந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி நிறைய இடங்களில் வந்து டிராஃபிக்லேயே நிற்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இடங்களில் கூட நான் வந்து i3s எனேபிள் பண்ணலை. ஏன்னா i3s வந்து பட்டனாக கொடுக்கல, நம்ம டிஸ்பிளேயில் போய்ட்டு தான் ஆன் ஆஃப் பண்ணணும். அப்போ தேவையில்லாமல் நான் வந்து அவங்க கொடுக்குறப்பே ஆஃப் பண்ணி தான் i3s ஆஃப் பண்ணி தான் கொடுத்தாங்க. ஸோ அதே கண்டிஷனில் தான் இருந்துச்சு. ஸோ i3sம் ஆனில் இல்லை. டிராஃபிக்கில் 2-3 இடங்களில் நான் வந்து சிக்னலில் வந்து நின்னேன். ஸோ இந்த மாதிரி ரஃபாக ஓட்டி தான் ரிசல்ட் வந்து கொடுக்குறோம். ஸோ இங்கேருந்து கிளம்புறப்ப ட்ரிப் ஏவை நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அகைன் வந்து நம்ம வந்து ஃபியூவல் ஃபில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த 4 வரைக்கும் ட்ரை பண்ணோம், ஒரே அளவு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணப்போ 1.33 லிட்டர்ஸ் வந்து போட்டிருப்போம் நாங்கள் பெட்ரோலு. ஓட்டினது பார்த்திங்க அப்படின்னா 66.6 கிலோமீட்டர்கிட்ட நாங்கள் வந்து ஓட்டியிருக்கோம். அப்போ வந்து 1.33 லிட்டருக்கு 66.6 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்துருக்கு. அப்போ 1 லிட்டருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்க ரீடிங் படி நமக்கு வந்து ஒரு 50 கிலோமீட்டர்கிட்ட மைலேஜ் வந்து கொடுக்கும். இதுலேயுமே அந்த நாபை பார்த்தீங்கன்னா அந்த நெக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்குது, நீளமாக இருக்குது. அதில் வந்து நாங்கள் கிளம்புறப்ப எவ்வளோதோ மைலேஜ் இருந்துச்சு, ப்ளஸ் வந்து ரீஃபில் பண்ணோன்னு எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறத நாங்கள் ஃபோட்டோ எடுத்து பார்த்தப்ப எங்களாலுமே எக்ஸாக்டாக வந்து சொல்ல முடியல. மேபி ஒரு 100 ml பார்த்தோன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம வந்து வச்சுக்கலாம். அப்படி பார்த்தோன்னா நமக்கு மைலேஜ் ஆவரேஜ் மைலேஜ்னு பார்க்குறப்ப 45லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து இதுக்கு மேலே ரஃபாக ட்ரை பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நான் ஓட்டி 45லேருந்து 55 வருது. ஒருவேளை உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டராக வேணும், ஹீரோ கிளைம் பண்ணுற மைலேஜ் வந்து 65+ நம்ம கிளைம் பண்ணுறாங்க. அப்போ 65+லாம் கொடுக்கணும் அப்படின்னா
நீங்கள் எக்கானமிலே போகிறப்ப அந்த மைலேஜ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்கானமி அப்படிங்கிறப்ப ஒரு நார்மலாக நீங்கள் எப்போதுமே வந்து ஒரு 50லே போகணுன்னு கிடையாது. ஒரு 40லேருந்து 50 வரைக்கும் அடிக்கடி கியர் சேஞ்ச் பண்ணாமல், அடிக்கடி பிரேக் அப்ளை பண்ணாமல், அந்த மாதிரி ரோட்ஸில் ஓட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக 60+, 65+ நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ வந்து 65+லாம் மைலேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்கள் ஓட்டுற ரோட் கண்டிஷன் ஒன்று இருக்குது, நீங்கள் ஓட்டுற ஸ்டைல் இருக்குது. அது ரெண்டுமே கரெக்டாக இருந்துச்சுன்னா 65 போகும். இல்லை ஓரளவு வந்து ரோடு நல்லாயிருக்கும், நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவீங்கன்னா 60+ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை ரோடும் டிராஃபிக்காக தான் இருக்கும், நீங்களும் வந்து ஃபாஸ்ட்டாக தான் போவீங்க, அடிக்கடி பிரேக் அப்ளை பண்ணுவீங்க, கொஞ்சம் த்ரில் ரைடராக தான் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 45லேருந்து 55 வரைக்கும் உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். ஸோ எனக்கு வந்து எக்ஸாக்டாக அந்த ஃபியூவல் மட்டும் எங்களால் எக்ஸாக்டாக கெஸ் பண்ண முடியலை. ஸோ எங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வச்சு பார்க்குறப்போ 45 to 55 மைலேஜ் வந்து கொடுக்குது. ஸோ எங்களுக்கு வந்த உண்மையான இன்ஃபர்மேஷனை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிட்டோம். அதேமாதிரி கிளாமர் எக்ஸில் கொடுத்துருக்க புது விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கோம். இதை தாண்டி இந்த கிளாமர் எக்ஸ் பற்றி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை சந்திக்கிறோம். நன்றி.